ஹாய் வெல்கம் டு ஜெனக்ஷர் லேர்னிங். இந்த வீடியோவில் கீவேர்ட் ஸ்ட்ராட்டஜி பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கீவேர்ட் ஸ்ட்ராட்டஜினா என்னன்றதை புரிஞ்சுக்கணும். கீவேர்ட் ஸ்ட்ராட்டஜின்றது ஒரு பிளான். எந்த வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டுக்கு ஆர்கானிக் டிராஃபிக் வரும்னு டிசைட் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பீப்புள் என்ன சர்ச் பண்ணுறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வெப்சைட்டுக்கு நிறைய விசிட்டர்ஸ் கொண்டு வரணும். கான்டென்ட்டை ஆடியன்ஸ் ப்ரிஃபரன்ஸ்க்கு மேட்ச் பண்ணணும். காம்படிட்டர் மிஸ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஃபைண்ட் பண்ண முடியும். இதை யூஸ் பண்றதுனால ரைட் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி டிராஃபிக் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்பதான் பிசினஸ் க்ரோ ஆகும். இந்த கீவேர்ட் ஸ்ட்ராட்டஜி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா பிசினஸ் அண்ட் ஆடியன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா டைரக்டா கீவேர்ட் ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது ஒரு தப்பான மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்க பிசினஸ் என்ன, உங்க ஆடியன்ஸ் யாரு, அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு நார்மல் B2C வெப்சைட் ஆர் ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அதுல இருக்க கீவேர்ட், பிளாக், லோக்கல் பிசினஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். பட் SaaS ப்ராடக்ட்டுக்கு இது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நம்ம ப்ராடக்ட் என்ன, நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் என்னன்றதுல ஒரு கிளாரிட்டி இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு அவங்களோட டெமோகிராஃபிக்ஸ் என்ன, பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு, ஆன்லைன் பிஹேவியர் எந்த மாதிரிலாம் இருக்கு, உங்க வெப்சைட்டுக்கு லீட்ஸ் வேணுமா, இல்ல ஆர்கானிக் டிராஃபிக் வேணுமா, இல்ல வெப்சைட்ல இருந்து சேல்ஸ் வரணுமா, இந்த மாதிரியான பிசினஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீவேர்ட்ஸ் கூட மேட்ச் பண்ணணும். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் பிசினஸ் ஆப்ஜெக்டிவ் கூட டைரக்டா சப்போர்ட் பண்ணணும். இதுக்கு டார்கெட் ஆடியன்ஸை ஃபைண்ட் பண்றது ரொம்ப முக்கியம். செகண்ட் ஸ்டெப் கீவேர்ட் ரிசர்ச். அதுல சீட் கீவேர்ட் ஃபைண்ட் பண்ணணும். சீட் கீவேர்ட்ஸ்னா ஸ்டார்டிங் ஆஃப் த கீவேர்ட். இது நம்மளோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் நேமா இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் பெங்களூர்ல ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்ல SEO சர்வீஸ் இந்த மாதிரி இருக்கும். இதுதான் பேஸ் டேர்ம்னு சொல்லுவாங்க. அதாவது மெயின் டாபிக்கை டைரக்டா டார்கெட் பண்ணி இருக்கும். அடுத்து கீவேர்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்போ சீட் கீவேர்ட் கிடைச்சிருச்சு. இதை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு நீங்க பெய்ட் டூல்ஸும் யூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நிறைய ஃப்ரீ மெத்தட்ஸ் அவைலபிளா இருக்கு. அதுக்கு கூகுள்ல நீங்க இந்த சீட் கீவேர்ட்ஸ் டைப் பண்ணும் போதே ஆட்டோ கம்ப்ளீஷன் இல்ல சஜஷன் வரும். அதை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்மளோட சீட் கீவேர்டை டைப் பண்ணிட்டு கீழே எண்டில் பார்த்தோம்னா பீப்புள் ஆல்சோ ஆஸ்க்ன்ற செக்ஷன்ல சில கீவேர்ட்ஸ் இருக்கும். அப்புறம் இன் பிட்வீன்ல ரிலேட்டட் சர்ச்சஸ் இந்த மாதிரி பிளேசஸ்ல இருந்தெல்லாம் நீங்க கீவேர்ட் டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ரிலேட்டடா இருக்கிற எல்லா கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் யூசரோட இன்டென்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கீவேர்ட் லிஸ்ட் இருந்தா மட்டும் போதாது, யூசரோட இன்டென்ட்டை புரிஞ்சுக்கணும். யூசர் இன்டென்ட் பாத்தீங்கன்னா 4 இருக்கு. இன்ஃபர்மேஷனல் அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் தேவைப்படும். பட் சர்வீஸ் அவங்களுக்கு எதுவும் தேவைப்படாம இருக்கும். அடுத்து கமர்ஷியல் அப்படின்னா அவங்க ப்ராடக்டையோ ஆர் சர்வீஸையோ கம்பேரிசன் பண்ணி பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. அதாவது இன்வெஸ்டிகேஷனல் மூட்ல இருப்பாங்க. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷனல் இன்டென்ட்ல டைரக்டா சர்வீஸையோ ப்ராடக்டையோ பை பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அப்புறம் நேவிகேஷனல் இருக்கு. இதுல டைரக்டா பிராண்ட் நேம் சர்ச் பண்ணிருப்பாங்க. இதுல நம்மளோட பிசினஸ் எந்த மாதிரி இன்டென்ட்டை டார்கெட் பண்ணுதுன்றத நாம தான் அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கீவேர்ட் கிளஸ்டரிங். சிங்கிள் கீவேர்டுக்கு கான்டென்ட்டை ஆப்டிமைஸ் பண்ணக்கூடாது. ரிலேட்டட் கீவேர்ட்ஸை குரூப் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் SEO டூல்ஸ் மட்டும் ஒரு வெப்சைட்ல இருந்து ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னா பெஸ்ட் SEO டூல்ஸ், ஃப்ரீ SEO டூல்ஸ், SEO டூல்ஸ் லிஸ்ட், இது எல்லாமே என்னோட சர்வீஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கிற ரிலேட்டடான கீவேர்ட்ஸ். இதுதான் கீவேர்ட் கிளஸ்டரிங் சொல்றோம். அடுத்து காம்படிட்டர் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் டாப் காம்படிட்டரை செக் பண்ணணும். அவங்க என்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, அவங்களுக்கு எந்த பேஜ் ரேங்க் ஆயிருக்கு, என்ன கான்டென்ட் ஃபார்மேட் யூஸ் பண்ணிருக்காங்க, அவங்க எங்க மிஸ் பண்ணிருக்காங்கன்ற ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கான்டென்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பிளான் பண்ணலாம். கான்டென்ட் ஆப்டிமைஸ் பண்றதுக்கு பிளாக் டாபிக்ஸ், பில்லர் பேஜ், லேண்டிங் பேஜ் இது எல்லாமே கிரியேட் பண்ணணும். ஒன்ஸ் கான்டென்ட்லயும் நம்ம கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டைட்டில்ல நம்மளோட ரிலேட்டட் கீவேர்ட் ஆர் பிரைமரி கீவேர்ட் இன்க்ளூட் பண்ணலாம். மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணலாம். H1 அண்ட் H2ஸ்ல ஆட் பண்ணலாம். நம்ம அந்த பேஜ்ல இமேஜ் அப்லோட் பண்றோம் அப்படின்னா அந்த இமேஜோட ஆல்ட் டெக்ஸ்ட் நம்ம பிரைமரி கீவேர்ட் வச்சுக்கலாம். இல்ல இன்டர்னல் லிங்க், எக்ஸ்டர்னல் லிங்க் கொடுக்குறோம் அப்படின்னா ஆங்கர் டெக்ஸ்டா இந்த மெயின் கீவேர்ட் ஆர் ரிலேட்டட் கீவேர்டை ஆங்கர் டெக்ஸ்டா வச்சுக்கலாம். ஸோ
இந்த கீவேர்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்றதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னோட வெப்சைட் நேம் பிவி அகாடமி. இதுல எப்படி பிசினஸ் அண்ட் டார்கெட் ஆடியன்ஸை புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். இவங்க பேசிக்கா ஆன்லைன் கோர்சஸ் செல் பண்றாங்க. லைக் ஏஐ ரிலேட்டடான கோர்சஸ், மார்க்கெட்டிங் கோர்ஸ், ப்ரோக்ராமிங் கோர்ஸ், இது எல்லாமே பெய்ட் வெர்ஷன்ல ப்ரொவைட் பண்றாங்க. இவங்களோட ஆடியன்ஸ் யாருன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், இவங்க தான். இவங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு லொகேஷன் மட்டும் டார்கெட் பண்ணாம வேர்ல்டு வைடு பீப்புளை டார்கெட் பண்றாங்க. அப்புறம் இவங்களோட பிசினஸ் ஆப்ஜெக்டிவ் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வெப்சைட் டிராபிக்கும் இன்க்ரீஸ் ஆகும், அதுல இருந்து லீட்ஸ் கிடைக்கணும், அதாவது பீப்புள் அந்த கோர்ஸை பை பண்ணணும். இதுதான் இந்த பிசினஸோட ஒரு ஓவர்வியூ அண்ட் ஆடியன்ஸை புரிஞ்சுக்கிற மெத்தட். ஸ்டெப் 2ல நான் சொன்ன மாதிரி இதுக்கு சீட் கீவேர்ட் ஃபைண்ட் பண்ணணும். இவங்க நிறைய கோர்சஸ் செல் பண்றாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு கிராஃபிக் டிசைன் கோர்சஸ் எடுத்துக்கிறேன். இந்த டாபிக்கு என்னோட சீட் கீவேர்ட் கிராஃபிக் டிசைன் கோர்ஸ். இப்போ இதுதான் பேஸ் கீவேர்டா இருக்கு. இதை வச்சுதான் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும். இந்த கீவேர்ட் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்றதுக்கு என்னோட கீவேர்டை நார்மல் கூகுள்ல டைப் பண்றேன். டைப் பண்ணும் போதே கூகுள்ல ஆட்டோ சஜஷன்ல நிறைய கீவேர்ட்ஸ் வரும். அதை காப்பி பண்ணி டாக்குமெண்ட்ல பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோட சீட் கீவேர்டை டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் அப்படின்ற செக்ஷன்ல கீழே உங்களுக்கு சில கீவேர்ட் ஃப்ரேசஸ் இருக்கும். அதையும் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இன் பிட்வீன் ரிசல்ட் பேஜ்ல ரிலேட்டட் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்னு சில ரெக்கமெண்டேஷன் இருக்கும். அதையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஃப்ரீ மெத்தட் என்ன அப்படின்னா கீவேர்ட் எவ்ரிவேர் அப்படின்ற எக்ஸ்டென்ஷனை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதிலேயே ரிலேட்டட் கீவேர்ட்ஸ், லாங் டைம் கீவேர்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ சிம்பிளா நீங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா என்னோட டார்கெட் ஆடியன்ஸுக்கும் என்னோட பிசினஸ் கோலை மெட் பண்ற மாதிரி இருக்க ரிலேட்டட் கீவேர்டை மட்டும் நான் வச்சுக்கணும், ரிமூவ் பண்ணிடலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் என்டையர் வேர்ல்டு வைடு டார்கெட் பண்றதுனால இந்த இந்தியா இல்ல பர்டிகுலர் லொகேஷன் வர கீவேர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃப்ரீ அப்படின்ற கீவேர்டே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோட கோர்ஸ் வந்து பெய்ட் வெர்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன். ஸோ ஃபைனலா நீங்க அது ஒரு கீவேர்ட் லிஸ்டா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்டென்ட் என்னன்னு புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இவங்க இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணல, இவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இது டைரக்டா டிரான்சாக்ஷனல் இன்டென்ட்ல வரும். ஸோ ஃபைனலா உங்களுக்கு ஒரு கீவேர்ட் லிஸ்ட் கிடைச்சிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு கிராஃபிக் டிசைன் கோர்சஸ்க்கு ரிலேட்டடா கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் ஆன்லைன், கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் ஃபீஸ், கிராஃபிக் டிசைன் கோர்சஸ் நேம், கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் சிலபஸ், கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் ஃபார் பிகினர்ஸ், இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கீவேர்ட் லிஸ்ட்டை யூஸ் பண்ணி கான்டென்ட் ஜென்ரேட் பண்ணலாம். இது டோட்டலாவே ஃப்ரீ மெத்தடை யூஸ் பண்ணி பண்றது தான். பெய்ட் டூல்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.